वो आपके बारे में ज्यादा सोचता है, உங்கள விட அதிகமா அவர் யோசிக்கிறார். क्योंकि आप इस दुनिया में पैदा होने के बाद ही आप आपके बारे में सोचना शुरू किए हैं। நீங்க இந்த வாழ்க்கைக்கு, இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்க. आप आपको अभी जानते हैं, शायद आपकी उम्र अभी 20 हो सकता है, 30 हो सकता है, 40 हो सकता है, 60 हो सकता है, 70 हो सकता है। நீங்க உங்க வாழ்க்கைய இப்ப தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க வயது 20ஆ இருக்கலாம், 40ஆ இருக்கலாம், 60ஆ இருக்கலாம், 80ஆ இருக்கலாம். You know yourself after coming to this earth. இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் உங்களை குறித்து நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தீர்கள். You know yourself. உங்களுக்கு உங்கள உங்களை அப்பதான் தெரியும். அப்பதான் உங்கள பத்தி தெரியும். हम्म, आप उसके पहले आपको आप कौन है आपको नहीं पता है, அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியாது. मगर आप इस दुनिया में आने का पहले ही आपके बारे में वो सोचना शुरू कर दिया है। இந்த பூமிக்கு நீங்கள் வருவதற்கு முன்பாகவே அவர் உங்களை குறித்து யோசிக்க ஆரம்பித்து விட்டார். आप आपको बस 40 साल से जानते हैं, நீங்க ஒரு 40 வருஷமா தான் உங்களைய பத்தி உங்களுக்கு தெரியும். बट परमेश्वर को आप आपके बारे में सनातन से पहले ही जानता है। உங்கள பத்தி உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை குறித்ததான யோசனை அவருக்குள் இருந்தது. அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். He knows you before the creation. உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார். इसलिए यिर्मयाह के किताब में अध्याय 1 का 5 में लिखा है, तुम तुम्हारे माँ के कोख में जन्म होने से पहले ही मैं तुम्हें देख लिया। எரேமியா 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கருவில் உருவாவதற்கு முன்னே அவர் உங்களை அழைத்து விட்டார். मैं तुमको भविष्यवक्ता के रूप में अभिषेक कर दिया और தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். So I have anointed you. உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறார். So आप टेंशन मत लो, आप ये मत सोचो कि मेरे प्रॉब्लम किसको पता है. உங்களுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும் நீங்க நினைக்க தேவையில்லை. आप आपके बारे में सोचने के पहले से ही वो सोच रहा है. உங்களை பத்தி நீங்க யோசிக்கிறதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து அவர் யோசிக்க ஆரம்பித்து விட்டார். इसलिए पौलुस कहता है, सनातन से पहले हमें मसीह में वो चुन लिया है. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. So आप डरो मत इस दुनिया में. இந்த உலகத்துல நீங்க பயப்பட தேவையில்லை. ये पृथ्वी परमेश्वर का गोद है. இந்த பூமியானது அவர் மடியாய் இருக்கிறது. ये पृथ्वी परमेश्वर का गोद है. இந்த பூமி அவருடைய மடி. So आप जन्म कहीं ऐसे जगह में कहीं पैदा नहीं हुआ कि ऐसी कहीं है ना अनजान जगह में. நீங்க எங்கேயோ பிறக்கல. वो आपको और कहीं फेक नहीं दिया कि बहुत लोगों का ऐसा ही लग रहा पृथ्वी में पैदा हुआ, उनको लग रहा हमने कहीं ऐसे जगह में आ गया, अरे ये पृथ्वी क्या है ये. நிறைய பேர் யோசிக்கிறாங்க இந்த பூமியில எங்கேயோ நம்மள போட்டுட்டாரு, எங்கேயோ நம்மள வீசிட்டாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. हम क्यों आए इधर, நம்ம ஏன் இங்க வந்தோம் அப்படின்னு यो मैं யோசிக்கிறாங்க. क्यों ये जन्म लिया, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு यो யோசிக்கிறாங்க. मैं क्यों इस दुनिया में आया हूँ, நான் இந்த பூமிக்கு ஏன் வந்தேன், मैं क्यों इंसान बना हूँ. நான் ஏன் மனிதனாய் பிறந்தேன். ओ बहुत सारे सवाल लेके लोग घूम रहे हैं. இந்த இப்படிப்பட்ட நிறைய சவால்கள்லாம் ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. बट आप जानना एक सीक्रेट को, ये पृथ्वी परमेश्वर का गोद है. நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியானது அவருடைய மடியாய் இருக்கிறது. परमेश्वर उनके गोद में रखा है आपको. உங்கள் எல்லாரையும் அவருடைய மடியிலே அவர் வைத்திருக்கிறார். ये सच्चाई को जब आप जानोगे, இந்த உண்மையை நீங்கள் அறியும் பொழுது आपका हृदय इस पृथ्वी के प्रति, आपका जिंदगी इस दुनिया में किस मकसद से है वो जानना शुरू करोगे. இந்த பூமியிலே நீங்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். नहीं है तो इस पृथ्वी को आप ऐसे देखोगे कि मैं क्यों आया यार इधर. இல்லனா நீங்க எப்படி இந்த பூமியை நினைச்சிருவீங்கன்னா, நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு கேள்விகளோட இருப்பீங்க. एक प्रकाशन के साथ जियो इस दुनिया में. இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே ஒரு வெளிச்சத்தோடு நீங்கள் வாழ பழகுங்கள். जो लोग अंधकार में जी रहे हैं, யாரெல்லாம் இருளில வாழ்றாங்களோ उनके लिए ये पृथ्वी नरक है. இந்த பூமியானது அவர்களுக்கு நரகமாக இருக்கிறது. आप एक और नरक में जाने की कोई जरूरत ही नहीं है. நீங்க இன்னொரு நரகத்துல வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. क्योंकि इस दुनिया से बड़ा नरक और कोई नहीं है. जो अंधकार, मन की अंधकार,
बुद्धि की अंधकार में जो जी रहे हैं उनके लिए इससे बड़ा नरक और कुछ नहीं है. புத்தியிலே அந்தகாரத்திலே வாழ்கிறவர்கள், அந்தகாரத்திலே இருப்பவர்களுக்கு இந்த பூமியை விட வேற நரகம் வேற எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு. जो रोशनी में प्रवेश कर दिए, जिनके आत्मा के अंदर मसीह का रोशनी आ गया, मैं कह रहा हूं जिनके अंदर रोशनी है उनके लिए ये बाप का गोद है. எந்த மனிதனுடைய இருதயத்திலே அந்த வெளிச்சம் வந்து விட்டதோ, எந்த மனிதன் வெளிச்சத்திலே நடக்க ஆரம்பிக்கிறானோ, அந்த மனிதனுக்கு இந்த பூமியானது தேவனுடைய மடியாக இருக்கும். आपका आत्मा उस परमात्मा के साथ जुड़ गया तो आपके लिए ये पृथ्वी परमेश्वर का गोद है. இந்த உங்களுடைய மனமானது அவரோடு இணைந்து விட்டால் என்றால், இந்த பூமியானது ஒரு பெரிய அவருடைய மடியாக இருக்கும். ஒரு பரலோகமாக இருக்கும் உங்களுக்கு. आपका आत्मा परमात्मा के साथ जुड़ जाना है. உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைய வேண்டும். वो जब नहीं जुड़ रहा है அது இணையவில்லை என்றால், फिर आपका आत्मा यहाँ पे एक अनाथ जैसा अंधकार में जिएगा. உங்க ஆத்துமா வந்து இந்த உலகத்துல ஒரு அனாதை போல ஒரு இருள்ல வாழ ஆரம்பிச்சிரும். जब आप अंधकार में जियोगे, आपके लिए मैं कह रहा हूँ ये पृथ्वी खतरनाक है. நீங்க இருள்ல வாழ்வீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு ஒரு பயங்கரமான நரகம் போல இருக்கும். इसलिए आज बहुत सारे पास्टर्स आज ऐसे ही प्रचार कर रहे हैं, ये पृथ्वी खतरनाक है, ये पृथ्वी बड़े बेकार है, हम यहाँ छोड़ना स्वर्ग जाना, स्वर्ग ही अच्छा जगह है. அதனாலதான் நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி பிரசங்கம் பண்றாங்க. இந்த பூமி பயங்கரமானது, இந்த பூமி கொடூரமானது, அதனால இந்த பூமியை விட்டுட்டு நம்ம சீக்கிரம் பரலோகம் போகணும், அதுக்கு ஆயத்தப்படுங்கன்னு சொல்றாங்க. Because their hearts and minds are not yet enlightened. ஏனென்றால் அவங்களுடைய மனமும் உங்களுடைய ஆத்துமாவோ இன்னும் வெளிச்சம் அடையல, விழிப்படையலன்னு அர்த்தம். जिनका आत्मा प्रकाशन में आ गया, எந்த இருதயம் எந்த ஆத்துமா வெளிச்சத்துக்கு வருகிறதோ, उसके लिए मैं कह रहा हूँ அவங்களுக்கு நான் சொல்றேன், ये पृथ्वी இந்த பூமியானது बाप का गोद है. பிதாவுடைய மடியாக இருக்கிறது. बाप का गोद में अगर एक बच्चा है, அப்பாவுடைய மடியில ஒரு பிள்ளை இருக்கும்னா उसका सुरक्षा का कोई भी प्रॉब्लम नहीं है. அதோடைய பாதுகாப்புக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஃபுல்லா பாதுகாப்புல தான் இருக்கும். Fully safe. அது முழு பாதுகாப்பில் இருக்கிறது. Those who are walking in light, யாரெல்லாம் வெளிச்சத்தில் நடக்கிறார்களோ, they feel safe in the earth. அவர்கள் எப்போதுமே இந்த பூமியை ரொம்ப பாதுகாப்புடையதாக அவங்க நினைப்பாங்க. उनके लिए ये पृथ्वी बहुत ही सेफ है. அவங்கள பொறுத்த வரையில் இந்த பூமி ரொம்ப பாதுகாப்பா சேஃபானது. जिनके अंदर ये फील नहीं है उनके लिए हमेशा घबराहट रहते रहेगा. இந்த வெளிச்சம் இல்லாத இருளில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஒரு பதட்டமும் ஒரு கலக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். जो बाप का गोद में नहीं है ना, யாரெல்லாம் பிதாவுடைய மடியில இல்லையோ, उनके हृदय में घबराहट होते रहेगा. वो बोलेंगे अरे यार ये पृथ्वी खतरनाक है, कब कौन मुझे धोखा दे देगा पता नहीं, कौन मुझे क्या नुकसान पहुंचेगा पता नहीं, मेरे को क्या क्या कर देगा पता नहीं. इसलिए उनके जीवन में देखो सावधान इंडिया 24 घंटा देखते रहेंगे, क्योंकि सावधान रहना. அப்படிப்பட்ட மனிதர்களுடைய இருதயத்திலே எப்போதுமே பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும். யாராவது என்னை ஏமாத்திடுவாங்களோ, யாராவது என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அவங்க எப்போதுமே சவுதான இந்தியாவை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போதுமே சவுதானா இருக்கிறது, ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு. सावधान रहना है. எப்போதுமே நம்ம கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இருக்கணும். इसलिए सावधान इंडिया देखते रहो. சவுதான் இந்தியான்னு ஒரு கிரைம் பார்த்துட்டே இருப்பாங்க. टीवी में एक सावधान इंडिया आता है ना, कितने लोग जानते हैं? சவுதான் இந்தியா எத்தனை हाथ பேர் उठाओ. தெரியும்? कभी देखें? யாராவது பார்த்திருக்கீங்களா? हिंदी में आता है सावधान इंडिया, क्राइम पेट्रोल और बहुत सारे है ना ऐसा. கிரைம் பெட்ரோல் ஒரு இது வருது. क्या आप लोगों में से कोई भी नहीं देखा है क्या जिंदगी में? सभी देख रहे हैं ना. सो क्राइम पेट्रोल ही उनके लिए बहुत ही बढ़िया लगेगा. அந்த கிரைம் அந்த இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய இதுவா இருக்கும். Because they feel unsafe on the earth, so that they want to be very safe, so they always watch like these programs and their hearts will always feel insecure in the earth. அவங்க பாதுகாப்பு இல்லாததுனால அவங்க பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக இது மாதிரி காரியங்களை
பார்த்து அவங்க அவங்கள தன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. So जो बच्चा गोद में है, गोद में आ गया, जो बच्चा अभी तक गोद का प्रेजेंस को फील ही नहीं कर रहा, अंधकार में है, ये कैसा पता चलेगा? எந்த மனிதன் பிதாவின் மடியில் இருக்கிறான், எந்த மனிதன் பிதாவின் மடியில் இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? सभी गोद में ही है, எல்லாருமே வந்து மடியில தான் இருக்கோம். அப்பாவோட மடியில தான் இருக்கோம். बट बुद्धि अंधकार में है. அப்ப புத்தி அந்தகாரத்துல இருக்கறனால தெரியல. कुछ लोगों का बुद्धि अभी तक रोशनी में नहीं आया ना. அநேகருக்கு அவர்களுடைய புத்தி வந்து இருளில இருக்கிறதுனால, வெளிச்சத்துல வராததுனால उनके लिए ये पृथ्वी खतरनाक लग रहा है. அவங்கள பொறுத்த வரையில இந்த பூமி மிகவும் கொடுமையானது, ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். देखो कष्ट है बोल के ये इस दुनिया में हमारे लिए चैलेंजेस है बोल के ये कभी भी ये दुनिया बुरा नहीं हो सकता है. இது ரொம்ப கஷ்டமானதுன்னு நினைச்சு இந்த பூமி வந்து ரொம்ப கொடுமையானதுன்னு ஆயிராது. यहाँ पे चैलेंजेस है, இங்க சவால்கள் இருக்கு. जरूर इस दुनिया में चैलेंजेस है. இந்த பூமியில சேலஞ்சஸ் சவால்கள் இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. मैं ये नहीं कह रहा हूँ जो बच्चा गोद में है उसके लिए चैलेंज ही नहीं मिलेगा, चैलेंज ही नहीं है. பிதாவின் மடியில் இருக்கிற பிள்ளைக்கு சவாலே வராதுன்னு நான் சொல்லல. क्योंकि उनके लिए ज्यादा चुनौती आता है. அந்த பிள்ளைக்கு நிறைய சவால்கள் வரும். क्योंकि यीशु मसीह पिता की गोद में उनके लिए इतना चैलेंजेस आया ना. இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் இருந்தாலும் அவருக்கு अनेक சவால்கள் வந்ததில்ல. Yeah, when he is in the earth, இந்த பூமியிலே அவர் வாழும் பொழுது, when he was in the earth, இந்த பூமியிலே அவர் இருக்கும் பொழுது he faced a lot of challenges. அவர் अनेक சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. From the birth to till the resurrection, அவர் வந்து பிறந்ததிலிருந்து உயிர்த்தெழுதல் அடையும் வரை he faced challenges like anything. எல்லாத்திலயும் அவர் சவால்களை சந்தித்துக் கொண்டே இருந்தார். I don't say if एक बच्चा गोद में है तो उसको चैलेंज ही नहीं मिलेगा. அந்த பிள்ளை பிதாவின் மடியில் இருக்கிறதுனால சவாலே வராதுன்னு நான் சொல்லல. challenges तो इस दुनिया में होगा ही होगा. இந்த உலகத்துல இந்த பூமியில சவால் வந்தே தீரும். आपके जीवन में आप चुनौती को देखते रहोगे. நீங்க வந்து ஒவ்வொரு சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். बट मैं कह रहा हूं आपको, நான் உங்களுக்கு சொல்றேன், हर एक चैलेंज, எல்லா சவால்களிலும், हर एक चैलेंज எல்லா சவால்களும் is to equip you. உங்களை வந்து உருவாக்கும். It's not to destroy you, it's to build your spiritual power, it's build your experience, it's built your soul to the next level. உங்களை அழிச்சு போடாது, உங்களை வந்து உயிரடைய செய்யும், உங்களை திரும்ப கட்டும். உங்க ஆத்துமாவுல நீங்கள் விழிப்படைந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போகுவீங்க. आपका soul evolution में आप आगे बढ़ते जाओगे. நீங்க உங்களுடைய ஆத்துமாவானது ஒரு விழிப்படைந்து அது அடுத்த நிலைக்கு போகும். देखो एक छोटी सी बच्चा, नन्हे मुन्ने से छोटे सा बच्चा, कल पैदा हुआ बच्चा, उसका सोल में क्या एक्सपीरियंस रहेगा? ஒரு பிறந்த குழந்தைக்கு அது என்ன அனுபவத்தை அது சந்திக்க முடியும்? एक छोटा सा बच्चा है, அது ஒரு குழந்தை இருக்கு, माँ बाप की है ना गोद में है, அது அம்மாவோட மடியில இருக்கு. उसका क्या चैलेंजेस है? அதுக்கு என்ன சவால்கள் இருக்கும்? ठीक है, कोई चैलेंज नहीं है. அதுக்கு சவால்களே இல்லை. सो इसलिए उसके सोल में कोई अनुभव भी नहीं है. அதனாலதான் அது ஆத்துமாவிலேயும் அனுபவம் இல்ல. No experience. ஒரு அனுபவம் கிடையாது. Nothing in the soul. அது ஆத்துமாவுல ஒண்ணுமே இல்ல. जब हम ग्रो होते हैं, நம்ம வளரும் பொழுது we gain experiences. நம்ம अनेक அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம். We go through lot of experiences. நம்ம நிறைய அனுபவங்கள் கூடாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம். Every challenge, எல்லா சவால்களும் आपके जीवन को कुछ ना कुछ सिखाता है, कुछ ना कुछ अपग्रेड करता है, कुछ ना कुछ आपके जीवन में लेके आता है. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தையும், ஏதோ ஒரு வளர்ச்சியையும், ஏதோ ஒரு அனுபவத்தையும் கொண்டு வருகிறது. हम ये नहीं समझ पा रहे हैं, मेरे आत्मा जो सवाल, जो चुनौती को फेस कर रहा है, it is to equip me. நம்ம இத புரிய மாட்டுக்கிறோம். எந்த ஒரு சவால்களும் என் ஆத்துமாவை உயிரடைய செய்கிறது, என் ஆத்துமா அடுத்த நிலைக்கு போக செய்கிறது என்பதை நம்ம அறிய மாட்டோம். हम क्या सोचते हैं, देखो उनकी जिंदगी देखो, அவங்க வாழ்க்கைய பாரு, ओ इनकी जिंदगी देखो, இவங்க வாழ்க்கைய பாரு, वो कितना अच्छा से जी रहे देखो, அவங்க பாரு என்ன நல்லா வாழ்றாங்க, ओ देखो कितना बढ़िया से खुशी से जी रहे देखो, எவ்வளவு சந்தோஷமா அவங்க மட்டும் இருக்காங்க, उनको देखो कितना अच्छा हस्बैंड मिला, அவங்களுக்கு பாரு நல்ல கணவர் கிடைச்சிருக்கு, उनको देखो कितना अच्छा वाइफ मिला, அவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனைவி கிடைச்சிருக்கு, अरे यार मेरे को देखो, मेरे जिंदगी देखो, என்ன பாரு. See, I am telling you, everyone in the earth
will go through challenges because this earth is like that. இந்த இந்த பூமியில வந்த ஒவ்வொருவரும் எல்லாருமே எல்லா சவால்களையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த பூமி முழுவதும் சவால்களால் நிறைந்திருக்கிறது. Without challenges, சவால்கள் இல்லாம without challenges, சவால்கள் இல்லாம your soul never equipped. உங்களுடைய ஆத்துமா அது அடுத்த நிலைக்கு போகாது, விழிப்படையாது. कितने लोगों को बातें समझ आ रहे हैं? எத்தனை பேருக்கு புரிகிறது? गोद में है इसका मतलब ये नहीं है no challenges. நீங்க மடியில இருக்கிறதுனால உங்களுக்கு சவால்களே இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. गोद में है वो बच्चा कभी भी challenges से डरता नहीं है. மடியில இருக்கிற பிள்ளை ஒரு நாளும் சவாலுக்கு பயப்படாது. It never fears about anything. எதுக்குமே அது பயப்படாது. Jesus Christ इतने सारे सवाल को उसने अपनी जिंदगी में देखा, कभी डरा नहीं है. இயேசு கிறிஸ்து அநேக சவால்களை சந்தித்தால் ஒரு நாளும் அவர் பயப்படவோ கலங்கவோ இல்லை. वो कभी भी डरा नहीं है. அவர் பயப்படவே கிடையாது. He was so strong. ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தார். हर एक प्रॉब्लम में लोग उसको छोड़ के जा रहे हैं. அவங்க அவரை விட்டு ஜனங்க போயிட்டாங்க. जो उनके साथ चल रहे थे वो छोड़ के भाग रहे हैं. அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை விட்டு சென்று விட்டார்கள். यीशु कह रहा है तुम लोग सब चले जाएंगे बट मेरा फादर वो कभी नहीं छोड़ेगा, वो हमेशा मेरे साथ ही रहेगा. நீங்க என்னை விட்டு போயிருவீங்க, ஆனா என்னுடைய பிதா என்னோடு கூட இருப்பாரு, அவர் என்னை விட்டு போக மாட்டாருன்னு சொல்றாரு. That is the thing. See, fear तभी ग्रैब करता है जब आप अकेला महसूस करते हो. எப்போ பயம் உங்களை அட்டாக் பண்ண உங்களை தாக்கும்னா நீங்க தனிமையான்னு உங்களை நினைக்கும் பொழுதுதான். जीसस इसीलिए डरता नहीं है, वो हमेशा कह रहा है तुम लोग सब छोड़ेंगे मगर मेरा फादर नहीं छोड़ता है. இயேசு அதனாலதான் பயப்படல. அவங்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன விட்டுட்டு போயிருவீங்க, ஆனா பிதா என்னை ஒரு நாளும் விட மாட்டாரு, என் கூடயே இருப்பாருன்னு சொல்றாரு. That is where challenge. गोद में जो बच्चा है ना उसको ये पता चलेगा, इसको ये पता है challenges आने दो, that is to equip me, that is to take me into the soul evolution, that is for my growth of my soul, and I am going to reach a next level. மடியில் இருக்கிற பிள்ளைக்கு நல்லா தெரியும், நான் எதிர்கொள்ளுகிற சவால்கள் என்னை வளர்ச்சி அடைய செய்யும், என் ஆத்துமாவை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும், என்னுடைய ஆத்துமாவை விழிப்படைய செய்யும், என்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் என்பதை அது அறிந்திருக்கும். There is a verse in the Bible. அது வசனத்துல இருக்கு. वो जब क्रूस में जाना था, அவர் சிலுவையிலே போக வேண்டியது இருந்தது. அவர் இனிவரும் மகிமையின் மேல் அவர் எப்படி இருந்தாரா, நோக்கமா இருந்தாரா. वो उसके बाद आने वाला महिमा के ऊपर ध्यान लगाया. அவர் வரப்போகிற மகிமை மேல அவருடைய கவனம் இருந்தது. He knows after the cross there is a glory. அவருக்கு தெரியும் இந்த சிலுவைக்கு அப்புறம் ஒரு பெரிய மகிமை இருக்குதுன்னு அவருக்கு அறிந்திருந்தார். After the cross there is a glory. சிலுவைக்கு அப்புறம் அவருக்கு மகிமை இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். I am telling you my dear brothers and sisters. நான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, after the cross there is a glory. உங்களுடைய சிலுவைக்கு அப்புறம் ஒரு பெரிய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். सब विश्वास करें इस बात को. இந்த காரியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். You may think why I am going through lot of challenges in my life. நீங்க நினைக்கலாம், நான் ஏன் अनेक சவால்களுக்குள்ளாக நான் போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். मेरे जिंदगी क्यों बहुत सारी सवाल को, बहुत सारी चुनौती को क्यों फेस कर रहा है. என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் ஏன் अनेक சவால்களை எதிர்கொள்ள கொண்டிருக்கிறது. मेरा फ्रेंड को देखो कितना अच्छा से जी रहा है. என்னுடைய சிநேகிதி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ பாருங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. उनको देखो वो कितना बढ़िया से जी रहा है. அவங்கள பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. I am telling you, நான் உங்களுக்கு சொல்றேன், the experience that you are going to gain is going to take you to the glory. இந்த அனுபவம் உங்களை வளர்ச்சியடைய செய்யும், அடுத்த மகிமைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். No problem, there is ऐसा कोई प्रॉब्लम नहीं है जो आपके जिंदगी में आके आपको ऐसा कोई कुछ सिखाए बिना चला गया. ஒரு ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு எதுவும் கத்து கொடுக்காம வந்துச்சுன்னு. कुछ ना कुछ सिखा के जाएगा. எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு எதையாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு செல்லும். There is a lesson for your soul. அது உங்க ஆத்துமாவுக்கு கிடைக்கும். Your soul will learn it. அந்த உங்கள் ஆத்துமா அதை கற்றுக்கொள்ளும். Experiences are very 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 precious. I am telling you, मैं आपको कह रहा हूं जो मेरे बातों को सुन रहे हैं, आपका जो एक्सपीरियंस है ना, that is very precious. உங்கள் வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில வருகிற
ஒவ்வொரு அனுபவம் அது விலையேற பெற்றது. அது உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். Because Jesus का जिंदगी हमारे लिए एक नमूना है. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. So आज सुबह मैं आपको कह रहा हूं, आप गोद में है या गोद में नहीं है, कैसा पता चलेगा? நீங்க பிதாவின் மடியில் இருக்கிறீர்களா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, हम्म? आपके पिता की गोद की ज्ञान आपको आ गया नहीं आ गया, कैसा पता चलेगा? பிதாவின் மடியில் இருக்கிற அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கிறதா இல்லையா? आप चैलेंजेस को कभी भी देख के डरेंगे नहीं. आप चैलेंजेस को फेस करने में हमेशा रेडी रहोगे. और you never compare with others' life. They are writing their exams. Their question paper is different. Your question paper is different. நீங்க சவால்கள் வரும்பொழுது பயப்பட மாட்டீங்க. சவால்கள் வரும்போது மற்றவர்கள நீங்க கம்பேர் பண்ண மாட்டீங்க. ஒண்ண புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை வேற, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை வேற. Their question paper is different. கொஸ்டின் பேப்பரே வேற. Don't try to write others' answer for others' question paper. நீங்க மத்தவங்க கொஸ்டின் பேப்பர வாங்கி எழுதணும்னு பார்க்காதீங்க. उनका क्वेश्चन पेपर बहुत इजी है. அவங்க கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு கேட்காதீங்க. मैं उनके क्वेश्चन पेपर के आंसर लिखूं. அவங்க கொஸ்டின் பேப்பரை நான் ஆன்சர் எழுதணும்னு கேட்காதீங்க. You are in a PhD level. They are in 8th standard. நீங்க PhD லெவல்ல இருப்பீங்க, அவங்க 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருப்பாங்க. उनका क्वेश्चन पेपर तो आपके लिए इजी ही लगेगा. உங்களை பொறுத்தவரை அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் இருக்கும். क्योंकि आप तो ऑलरेडी वो चीजों को देख चुके हैं. ஏனென்றால் நீங்க ஏற்கனவே அதை கடந்து தான் வந்திருக்கீங்க, பார்த்து தான் Your வந்திருக்கீங்க. soul has already passed that exams. அந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி தான் வந்திருக்கு உங்க Your soul. soul has already gone through those exams. அந்த பாதைகள் அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி தான் வந்திருக்கு உங்க And ஆத்துமா. don't try to write their questions. அதனால மத்தவங்களோட கொஸ்டின் பேப்பரை எழுதணும்னு ட்ரை பண்ணாதீங்க. We always doing this mistake. நம்ம அதை தான் அதிக நேரத்துல பண்றோம். दूसरों के क्वेश्चन पेपर को पढ़ लेते हैं और सोचते हैं अरे यार ये तो बहुत इजी है, इनके तो बहुत इजी क्वेश्चन आया हुआ है, मेरे को देखो क्या क्या क्वेश्चन दिए हुए, इतने मुश्किल क्वेश्चन मेरे पेपर में. நம்ம மத்தவங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இவங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கு, எனக்கு பாரு எவ்வளவு பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இருக்குன்னு நினைக்கிறோம். So your soul is in PhD. உங்க ஆத்துமா அது PhD லெவல்ல இருக்குன்னு நினைங்க. Understand. புரிந்து கொள்ளுங்கள். Understand. புரிந்து கொள்ளுங்க. This earth is having experiences, full of experiences. இந்த பூமி முழுவதும் சவால்களால் அது அனுபவங்களை வைத்திருக்கிறது. And we are here to gain. அந்த அனுபவங்களை வளர்ச்சி அடைய செய்வது அது. Gain. அது நம்மள பெற்றுக்கொள்ளுகிறோம் அத. So never worry about your question paper. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பரை குறித்து கவலைப்படாதீங்க. Because you are not going to answer. ஏனென்றால் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ண போறவங்க இல்ல. Because आप गोद में है, ये ज्ञान अगर आपके अंदर है, मैं कह रहा हूं वो सारा क्वेश्चन पेपर के आंसर आप और बाप दोनों मिलके लिखने जा रहे हैं. நீங்கள் मடியில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் உங்கள் பரீட்சையை நீங்களும் உங்களுடைய பிதாவும் சேர்ந்து அதை செய்வீங்க. It's not your challenge. இது உங்களுக்கு வந்த சேலஞ்ச் கிடையாது. Jesus यही तो जान गया था. இயேசு இதை அறிந்து கொண்டார். यार कोई भी चुनौती हो, எந்த சூழ்நிலை வந்தாலும், कोई भी चैलेंज हो, எந்த சூழ்நிலை வந்தாலும் मैं अकेला फेस नहीं करने वाला हूं. நான் தனியா செய்ய போறது இல்ல என்பதை அறிந்திருந்தார். Because I am ये जो पृथ्वी ये बाप का गोद है. ஏனென்றால் இது பிதாவின் மடி அப்படின்றதை அறிந்திருந்தார். इसलिए कितना भी challenges आए, it is for my goodness and for my experience. I am going to gain knowledge and strength and good feel, whatever it is. I am going to gain some knowledge. எந்த சூழ்நிலை வந்தாலும் அது எனக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நான் அதை கற்றுக்கொள்ளுவேன், அதை வாங்கிருவேன், அதுல வளர்ச்சி அடைவேன். And my father is with me. என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார். My father is with me. பிதா என்னோடு கூட இருக்கிறார். इसलिए मैं हर एक चीज के बीच में गुजर के जाऊंगा. எல்லா சூழ்நிலைக்குள்ளேயும் போய் நான் வெளியே வருவேன். इसलिए दाऊद कहता है भजन संहिता में, தாவீது அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து सियोनिले உம்முடைய சந்நிதியிலே வந்து காண்பார்கள். वो बल के ऊपर बल प्राप्त करेंगे, वो बल के ऊपर बल प्राप्त करेंगे. அவர் பலத்தின் மேல் பலம் और प्राप्त करेंगे और सिय्योन में आकर मिलेंगे. பெற்றுக்கொள்வார்கள், சீயோனில் வந்து சேர்வார்கள். So
तो भजन संहिता में लिखा है ये बात. இது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Mhm. So be strong and be courageous. You're not alone. You're in Father's bosom. நீங்கள் பலமாயிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் பிதாவின் மடியில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். Go be stronger. ஸ்ட்ராங்கா இருங்க. Grow stronger. தைரியமாய் வளருங்கள். Mhm. God is with you. Daddy is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.